நம்ம எப்பவுமே நம்மள ஒரு தாழ்வான ஒரு மனப்பான்மையில நமக்கு எப்பவுமே இருக்கு, ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்துட்டே தான் இருக்கும். ஆனா ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, ஏன் அது வருதுன்னா, முதல்ல அது ஒரு வேல்யூ. நம்ம அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துறோம். நம்ம என்ன யோசிக்கிறோம், இங்கிலீஷ்ல பேசுறவங்க நம்மளோட பெரிய ஆட்கள், இல்லைன்னா கொஞ்சம் அழகா இருக்கிறவங்க, இல்லை கொஞ்சம் வெள்ளையா இருக்கிறவங்க நம்மளோட அவங்க எல்லாம் கொஞ்சம் பெரிய ஆட்கள் அப்படிங்கிற ஒரு வேல்யூ சிஸ்டம் நம்ம சமூகத்தில் நம்ம சொசைட்டில வந்துடுச்சு. நமக்கும் தெரியாம அந்த பொய்யை ஏமாந்து நம்மளும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். ஆனா உண்மையிலே ரியாலிட்டியில அந்த வேல்யூ சிஸ்டம் எதுக்கும் உதவாது. நம்மளை பயமுறுத்தி கீழே வச்சு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்றதுக்கு மட்டும்தான் அது யூஸ் ஆகும். ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு என்ன தெரியணும்னா, உன் வேல்யூ நீ பார்க்குற விதத்திலையோ, நீ ட்ரெஸ் பண்ற விதத்திலையோ, நீ படிச்ச விதத்திலையோ, இல்லைன்னா உன் ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்தோ, நீ பேசுற லாங்குவேஜோட அழகுலையோ இருந்து வர்றது கிடையாது. உன் வேல்யூ, உன் வேல்யூ, நீ ஆண்டவர் பிள்ளைன்னா அவர் கொடுத்த வேல்யூக்கு வேற ஈக்குவலா வேற ஒரு வேல்யூ உனக்கு கிடைக்கவே செய்யாது. அது உனக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனால அந்த அடிமைத்தனத்துல இருந்து, அப்படி அந்த ஒரு பயத்துல இருந்து எனக்கு விடுதலை தாங்க நீ கேட்க ஆரம்பிக்கணும். அது ஒரு விடுதலை தான். அதுல மட்டும் விடுதலை ஆயிட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அந்த பயம் வந்து உன்னை ஆப்ரேட் பண்ணவே செய்யாது. ஆனா நீ அந்த பயம் இருக்கிறது வரைக்கும் சாத்தான் அந்த பயத்தை யூஸ் பண்ணி உன்னை கீழே அமுக்கி வச்சுட்டே தான் இருப்பான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க, யோவான் 13 ஒரு காரியம் இருக்கு, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த வாரம் ஈஸ்டர் வீக். ஆண்டவர் எல்லா சீஷர்களுக்கும் காலை கழுவணும். அந்த வசனம் எப்படி தெரியுது தெரியுமா? 13வது அதிகாரத்துல 3வது 4வது வசனம். 3வது வசனம் எப்படி சொல்கிறது? பிதா தன்னுடைய கரத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்றும், தான் பிதாவினிடத்திலிருந்து வந்தார் என்றும், பிதாவினிடத்துக்கு போகிறவர் என்றும் அறிந்து அவர் எழுந்து அவர்கள் கால்களை கழுவி துடைத்தாராம். ஆண்டவருக்கு தெரியும், நான் கால் கழுவுறனால என் வேல்யூ குறைஞ்சு போயிடாது. பிதா என்கிட்ட ஆல்ரெடி எல்லாமே ஒப்பு கொடுத்துட்டார். நான் பிதாட்ட இருந்து வந்தேன், நான் பிதாட்ட போவேன். நான் பண்றதுனாலயோ நான் செய்யற காரியத்தினால என் வேல்யூ குறைஞ்சு போயிடாது. ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் இந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபெய்த் இருக்கணும். நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் எங்க இருந்து வந்தாலும் சரி, நான் எந்த இடத்துல வேலை பார்த்தாலும் சரி, என் வேல்யூ இதுல இருந்து வர்றது இல்லை. நீங்க என் வேல்யூவை டிஃபைன் பண்ண முடியாது. என் வேல்யூ ஆல்ரெடி ஒருத்தர் டிஃபைன் பண்ணிட்டார். அந்த வேல்யூ எனக்கு தெரியும். அதனால ஆண்டவர்ட்ட கேட்கணும். ஒருவேளை லாங்குவேஜ் கொஞ்சம் பேரியரா இருக்கா, உங்களுக்கு பேசுறது கஷ்டமா, ஆண்டவர்ட்ட கேளுங்க. எது வந்துட முடியாது, அது பேச பேச வந்துடுறதுதான் மொழி. அது ஆண்டவர் தருவாரா? எந்த குறை மாதிரி உங்களுக்கு தோணாலும் சரி. ஒருவேளை அந்த ஸ்கில் எனக்கு டெவலப் பண்ண, அதனால ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணாம அப்படியே விட்டுணும்னு சொல்ல, கண்டிப்பா தேவை. ஆனா அதுக்கு கேட்கலாம் ஆண்டவர்ட்ட, ஆண்டவர் தருவார். ஆனா அதனால உன் வேல்யூ குறைஞ்சு போகாது. ஆனா மனத்தாழ்மை இருக்கணுமே தவிர இந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். ஆண்டவர் அதை மாற்றிக்கூடாது. அதுல இருந்து கண்டிப்பா விடுதலை தருவார்.